புரிந்திருக்கும் சான்றோருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் வில்லிசை குழுவினரின் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் வில்லிசை குழுவினரின் அறிமுகம்: போஷியா, அனேகா, கேத்ரின், ராஜதமிழ் இவர்களுடன் ஷவந்திகா. நம்முடைய தமிழர்கள் காலகாலமாய் இயற்கையை வணங்குபவர்கள். நம்முடைய தமிழர்கள் தானே, நம்மளும் வணங்கிடுவோம். அகவிலையாய் பகலவனே அழகினிய கதிரவனே, அகவிலையாய் பகலவனே அழகினிய கதிரவனே. வில்லிசையாலும் புகழை பாடினே, ஆமா பாடினே, இன்னிசையால் உம்மை நாங்கள் போற்றினோம், ஆமா போற்றினோம், ஆமா போற்றினோம். காசியினில் இருளகற்றால் ஒளியாய் அழைப்பவரே, காசியினில் இருளகற்றால் ஒளியாய் அழைப்பவரே, உயிரினங்கள் வாழ வழி செய்ததால், உயிரினங்கள் வாழ வழி செய்ததால், வழி செய்ததால் உயர்ந்தவரை உம்மை நாங்கள் போற்றினோம், ஆமா போற்றினோம், ஆமா போற்றினோம். அக்கா ஏன் வணங்கிட்டோம்? ஆமா வணங்கிட்டோம். வந்திருக்கவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டாமா? ஆமாம் சொல்லணும். வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கு வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் அம்மா, இந்த வரை தந்தவர்க்கு வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் அம்மா, எழுபடுத்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, குழுமிற்கும் சான்றோருக்கு வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. அக்கா வந்திருக்கிறவங்க, வாசல்ல நிக்கிறவங்க, வரப்போறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா ஒரு சந்தேகம் வந்துருமே உனக்கு சந்தேகம், கேளும் கேளும். ஆமா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி வில்லிசை பாட வந்திருக்கோம்? நம்ம வில்லு பாட்டு ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆகுது. தான் 13 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நானும் அதே பத்தில தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறேன், கேளு. ஜாதி மத பேதமின்றி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்துக்களையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய உலக பொதுமறையான திருக்குறளை தந்த அந்த திருவள்ளுவரை பத்தி தான் வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். அது சரி, திருவள்ளுவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? இவர் ஒரு விவகாரம் குடிச்சாலே நல்லா நம்ம கேட்டுக்கோ. அவர் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க.